யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கிற போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் என்றதை நோக்கமாக கொண்டு இந்த நாட்களில் மிக தீவிரமான பேச்சுவார்த்தைகள் பல தரப்புகளாலேயும் முன்னெடுக்கப்பட்டு வருது. ஐரோப்பிய நாடுகள தலைவர்கள், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நோபல் பரிசுக்கான முயற்சியாக இருந்தாலும் கூட அந்த மாதிரியான ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தைகள் எதை வெளிப்படுத்துது என்றதை பார்க்க போகிறோம். நேற்று நடந்த சந்திப்பில் என்ன நடந்திருக்கு, உள்ள என்ன பேசப்பட்டது, அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்காவையும் நம்பி ஒரு நாடு நடுத்தெருவில் நிற்கிது. ஒரு வரலாற்று சம்பவமாக இது பதிவாகி இருக்கு. இதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டியது முக்கியமானது. என்ன நடந்து கொண்டிருக்கின்றதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்த அளவுக்கு அதிகமான ஐரோப்பிய நாடுகள தலைவர்கள், மாற்று கருத்துக்கள் இருக்கு, பிரிவினைகள் இருக்கு, இது எல்லாத்தையுமே கடந்து ஒரு நோக்கத்துக்காக இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அமெரிக்க ஜனாதிபதி, அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியான ஒரு நபருடைய தலைமைத்துவத்தின் கீழே ஐரோப்பிய நாடுகளினுடைய அதிகமான தலைவர்கள் கூடியிருக்கிற ஒரு வரலாற்று சம்பவமாகவும் நேற்றைய வாஷிங்டன் பேச்சுவார்த்தைன்றது மாறியிருந்தது. உள்ள நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் ஒரு 3 தரப்புகளும் சந்திச்சு கலந்து கொண்ட பேச்சுவார்த்தையாக இருந்தது. ஐரோப்பிய நாடுகள தலைவர்கள், யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கி, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, மற்ற நபர்கள் சொல்லி ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை மாதிரி இது நடத்தப்பட்டிருந்தது. இதுக்கும் முதல்ல வோலடிமிர் ஜெலன்ஸ்கி கலந்து கொண்ட சந்திப்புகளுக்கும் பேச்சுவார்த்தைகளுக்கும் இடையிலையும் இதுக்கும் இடையிலையும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை ஜெலன்ஸ்கியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது வெற்றிகரமான ஒரு பேச்சுவார்த்தை, இதனுடைய வெளிப்பாடு ஒரு தீர்வை கொண்டு வரும் என்றதை நான் நம்புறேன் என்ற மாதிரியான கருத்தை அவர் நேற்று சொல்லியிருக்கிறார். நேற்றைய பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள தலைவர்களோட சந்திக்கிறதுக்கு முதல்ல அமெரிக்காவும் யுக்ரைன் 2 நாடுகளினுடைய தலைவர்களுக்கும் இடையில் ஒரு தனிப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. அதில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிற 2 மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு. யுக்ரைனுக்கான எதிர்கால பாதுகாப்பு உத்தரவாதம் எப்படி இருக்கணும் என்றதை பற்றி பேசப்பட்டிருக்கு. 2வது 3 தரப்புகளுக்கு இடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி, ரஷ்ய ஜனாதிபதி புட்டின், இந்த 3 தரப்புகளும் சந்திச்சு ஒரே இடத்துல இருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது, அதன் மூலமா ஒரு தீர்வை காண்றது, அதை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகரணும் என்ற மாதிரியான 2 முக்கியமான விஷயங்கள் இதில் பேசப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நடந்த சந்திப்புகள் மாதிரி இல்லாம ஆழமான சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் சொல்லி ஜெலன்ஸ்கி வரைபடங்களோட தெளிவுபடுத்தி இருக்கிறேன்னு சொல்லி ஜெலன்ஸ்கி கூட நேற்று ஊடகங்களுக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இதுல பேசப்பட்டிருக்கிற 2 முக்கியமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு சாத்தியமானது, நடைமுறை சாத்தியமானது என்ற ஒரு கேள்வி கூட இங்க இருக்கு. முதலாவது விஷயம் பாதுகாப்பு உத்தரவாதம். யுக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் சம்பந்தமா தீர்மானிக்கிறதுக்கு எதிர்வர போற 10 நாட்களுக்குள்ள இந்த பாதுகாப்பு உத்தரவாதம் சம்பந்தமான ஒரு கடைசி தீர்மானம் எடுக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நாளைக்கும் நேட்டோ உறுப்பு நாடுகளினுடைய பாதுகாப்பு தலைவர்கள், 32 நேட்டோ உறுப்பு நாடுகளினுடைய பாதுகாப்பு தலைவர்கள் ஆன்லைன் மூலமான ஒரு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்றாங்க. யுக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் எப்படி இருக்கணும் என்றதை பற்றின சில தீர்மானங்கள் எடுக்கப்படலாம், சில யோசனைகள் முன்வைக்கப்படலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த பாதுகாப்பு உத்தரவாதம் என்று சொல்லப்படுற அந்த சொல் எதை வெளிப்படுது? அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் என்றது எதுவரைக்கும் போகும், அதனுடைய லிமிட் எப்படி இருக்கும் என்ற கேள்வி கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார், எங்களுடைய படைகளை, அமெரிக்க படைகளை யுக்ரைனை பாதுகாக்கிறதுக்காக இல்லாட்டி ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் களமிறக்க போறது கிடையாதுன்ற தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறோம் என்றதை தெளிவா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப யுக்ரைனை ஓரளவுக்கு கைவிட்டிருக்கு அமெரிக்கான்னு சொல்லியும் இதை நாங்க எடுத்துக்கொள்ள முடியும், விளங்கிக் கொள்ள முடியும். 2வது விஷயம் 3 தரப்புகளுக்கும் இடையிலான சந்திப்பு, பேச்சுவார்த்தை என்றது. இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படணும் என்றதை பற்றி இந்த சந்திப்பு நடந்ததுக்கு பிறகு உடனடியாகவே டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் போன்ல தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு நாங்க ஒரு யோசனையை முன் வச்சிருக்கிறோம், இது நடக்குமா, சாத்தியமான்ற மாதிரியான கேள்வியை கேட்டதும் உடனடியாவே அதுக்கு புட்டின் சொல்லி இருக்கிறாரு, மாஸ்கோவில் ரஷ்யாவில் சொன்னா நான் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் என்ற மாதிரியான ஒரு தகவலை சொன்னதுக்கு பிறகு அந்த அறையிலிருந்த ஐரோப்பிய நாடுகள தலைவர்களும் ஜெலன்ஸ்கி கூட அதை நிராகரிச்சிருக்கிறார். சொன்னா ஜெலன்ஸ்கியை படுகொலை செய்யறதுக்கான எத்தனையோ முயற்சிகள் கடந்த காலங்களிலேயும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அப்ப விளாடிமிர் புட்டினுடைய மாஸ்கோவில் கலந்து கொள்ளலாம், ரஷ்யாவில் இந்த பேச்சுவார்த்தையை நடத்த முடியும் சொல்லி அவர் சொல்லி இருக்கிறதுன்றது ஒரு நக்கலான பதிலாக தான் பார்க்கப்படுது. ஒரு சீரியஸான பதிலாக கூட அதை எடுத்துக்கொள்ளப்படல. அங்க அவர் படுகொலை செய்யப்படுவார், இல்லாட்டி இது நடக்கிறதுக்கான சாத்தியமே கிடையாது என்றதை வெளிப்படுத்துற மாதிரி நாங்கள் சொன்னா மாஸ்கோவில் பேச்சுவார்த்தை நடத்த முடியுமே சொல்லி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சொல்லி இருக்கிறார். அதை ஐரோப்பிய நாடுகள தலைவர்களும் யுக்ரைன் ஜனாதிபதியும் கூட உடனடியாகவே அந்த சந்தர்ப்பத்திலேயே நிராகரிச்சிருக்கிறாங்க என்ற செய்தியும் வெளிவந்திருந்தது.
ரஷ்யாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் செர்ஜே லவ்ரோவும் சொல்லியிருக்கிறார், கதவுகள் திறந்திருக்கு. ஆனால் அவர் எஸ்ன்னு சொல்லியும் சொல்லலை, நோன்னு சொல்லியும் சொல்லலை. இந்த பேச்சுவார்த்தை 3 தரப்புகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையான்றதை பற்றின ஒரு நேரடியான தெளிவான பதிலை சொல்லாட்டியும் கூட எங்களுடைய கதவுகள் திறந்திருக்கு, ஒரு சமாதான முயற்சிக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எப்படியான முயற்சியாக இருந்தாலும் முன்னெடுக்கப்படலாம்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த 3 பேரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறதை பற்றி எந்த விதமான ஒரு தெளிவான பதிலையும் அவர் சொல்லலன்றதும் கவனிக்கப்பட வேண்டியது. இது வெறுமனே ஒரு ஊடக கண்காட்சிக்காக நடத்தப்படுற பேச்சுவார்த்தை இல்லாமல் அப்படி நடத்தப்படுமா இருந்தா அது ஆழமான ஒரு பேச்சுவார்த்தையை இருக்கணும் என்றதும் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சரினுடைய ஒரு பதிலாக இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த சந்திப்புல ஏன் ரஷ்யா கலந்து கொள்ளாது என்றதுக்கான ஒரு சில காரணங்களை அமெரிக்க ஊடகங்கள் வரிசைப்படுத்தி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ ரஷ்யாவினுடைய பார்வையில் இல்லாட்டி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடைய பார்வையில் யுக்ரைன் என்றது தனியே இறையாண்மை இருக்கிற ஒரு சுதந்திர நாடு கூட கிடையாது. ஒரு சில பகுதிகளை தொடர்ச்சியாக அடுத்த சில பகுதிகளையும் ரஷ்யா கைப்பற்றுவதுதான் அதனுடைய நோக்கம் சொல்ற தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கு. ஒட்டுமொத்தமா யுக்ரைன் என்று சொல்லப்படுற ஒரு நாடை தனி நாடா கூட ரஷ்யா இல்லாட்டி விளாடிமிர் புட்டின் அங்கீகரிக்காம இருக்கிறார். அவர் ஜெலன்ஸ்கியினுடைய பேரை ஒரு நாட்டினுடைய அரச தலைவர் சொல்லி உச்சரிக்கிறதுக்கு கூட முன்வராத ஒரு தலைவர். அப்ப சரி சமமா இருந்து ஜெலன்ஸ்கியோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாரா இருந்தா அவரே யுக்ரைன் என்று சொல்லப்படுற ஒரு நாடு இறையாண்மை இருக்கிற சுயாட்சியை கொண்ட ஒரு நாடு அங்கீகரிக்கப்படும் என்றதை வெளிப்படுத்துற மாதிரி அந்த சந்திப்பு இருக்க முடியும். இப்ப அமெரிக்க ஜனாதிபதியோட புட்டின் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். ரெண்டும் சரிசமமான பலமான நாடுகள் என்ற அடிப்படையில் அதை வெளிப்படுத்தி இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். ஆனா யுக்ரைனோடையும் சரிசமமா இருந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாரா இருந்தா அவருடைய ஏற்கனவே இருக்கிற கொள்கையை பொறுத்த வரைக்கும் யுக்ரைன் என்றது ஒரு தனி நாடு கிடையாது, அது தவறுதலா பிரிச்சு கொடுக்கப்பட்ட ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய தலைவராக இருக்கிறவர் தான் ஜெலன்ஸ்கி. அப்படி இருக்கிற ஒரு நாட்டினுடைய தலைவரை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சரிசமமா இருந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக சந்திப்பாரா இருந்தா யுக்ரைன் என்று சொல்லப்படுற ஒரு நாட்டை அவரே அங்கீகரிச்ச மாதிரி இருக்கும். அவருடைய கொள்கைக்கு முரணான ஒரு தீர்மானம் அது இருக்க முடியும் என்றதால இந்த சந்திப்பு கடைசி வரைக்கும் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பமே கிடையாதுன்னு சொல்லியும் இன்றைக்கு அமெரிக்க ஊடகங்கள் எதிர்ப்பு கூறி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இந்த சந்திப்பு நடத்தப்படுமா இருந்தா ரஷ்யாவில் நடத்தப்பட முடியாது, ஜெனீவாவில் சொன்ன நடத்தப்படலாம் என்ற மாதிரியான ஒரு யோசனையை முன் வச்சிருக்கிறார். ஆனால் பெரும்பாலும் இந்த சந்திப்பு நடக்காது என்றதுதான் அமெரிக்க ஊடகங்களினுடைய எதிர்வு கூறல். என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நடக்கிற சந்திப்புகள் பேச்சுவார்த்தைகள் என்றது உலகத்தில் ஒரு அமைதியை கொண்டு வர்றதுக்கான முயற்சி என்ற மாதிரி தான் வெளிப்படுத்தப்படுது. சர்வதேச ஊடகங்களையும் அதுதான் அதிகமாக பேசப்பட்டு வருது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் நோபல் பரிசுக்கு முயற்சி எடுத்து கொண்டு வராருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுவரைக்கும் உலகத்தில் நடந்து கொண்டிருந்த 6 போர்களை நான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி பல சந்தர்ப்பங்களையும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அமெரிக்க ஊடகங்கள் எனக்கு அதுக்கான கிரெடிட்டை தர்றது கிடையாது, என்ன பாராட்டுறது கிடையாது. உலகத்தில் மோசமான விளைவுகள் ஏற்பட இருந்தது, அந்த மோசமான விளைவுகளை எல்லாம் நான் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன் என்றதுக்கான பல உதாரணங்களை அவர் காட்டியிருந்தார். பாகிஸ்தான் இந்தியா போர் அது மாதிரி இன்னும் ஒரு சில உதாரணங்களை காட்டியிருந்தார். இந்த மாதிரி நடக்கிற போரை நான் முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறதுக்கான காரணம் உலகத்தில் ஒரு சமாதானம் அமைதி திருமணம் என்றதுதான் ட்ரம்பினுடைய கருத்து. ஆனால் அவர் நோபல் பரிசுக்கான முயற்சியில மிக தீவிரமா ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதையும் தாண்டி அமெரிக்காவினுடைய ஆயுத வர்த்தகம் என்றதும் இந்த பேச்சுவார்த்தையினுடைய ஒரு வெளிப்பாடு. இப்ப அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பே தெளிவா சொல்லி இருக்கிறாரு, அமெரிக்க படைகளை யுக்ரைனை பாதுகாக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் நாங்கள் களமிறக்க போறது கிடையாது, ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்க படைகள் போராடாது என்றது ட்ரம்பினுடைய ஒரு தெளிவான நிலைப்பாடு. அது திரும்ப இன்றைக்கும் கூட உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்படியா இருந்தா அந்த பாதுகாப்பு உத்தரவாதம் என்ற சொல் எதை வெளிப்படுத்துது என்ற கேள்விக்கான பதிலை தேடி போற நேரத்தில் அமெரிக்காட்ட இருந்து யுக்ரைன் 90 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான ஆயுதங்களை கொள்வனவு செய்யறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கு. இந்த போர்களுக்கு பின்னால் இருக்கிற ஆயுத வர்த்தகம் இதுதான். அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் நம்பி இன்றைக்கு யுக்ரைன் சொல்லப்படுற ஒரு நாடு நடுத்தெருவில் நிற்குது. இது மற்ற நாடுகளுக்கும் ஒரு நல்ல பாடம் சொல்ல முடியும். இல்லை கை கொடுக்குறாங்க, பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுது, கடைசி வரைக்கும் நிதியுதவி செய்து கொண்டிருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்தாலும் கூட கடைசியில் ஒரு பிரச்சனை வர்ற நேரத்தில் யாருமே யுக்ரைனுக்காக முன்வர போறது கிடையாது. அமெரிக்கா ஓரளவுக்கு யுக்ரைனை இப்ப கைவிட்டிருக்குன்னு சொல்லியே நாங்க பார்க்க முடியும். நேட்டோவில் இணைஞ்சு கொள்ளக்கூடாது என்றதை ட்ரம்பும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ரஷ்யா சொல்றது சரிதானே என்ற மாதிரி ரஷ்யாவினுடைய பக்கம் தான் ட்ரம்பும் இருக்கிறாரு. அப்ப நேட்டோவில் யுக்ரைன் இணைஞ்சு கொள்றதுன்றது கடைசி வரைக்கும் சாத்தியமாகாது. அமெரிக்க படைகள் யுக்ரைனை பாதுகாக்கிறதுக்காக முன்வர்றது என்றதும் இப்ப அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அப்படியா இருந்தா அந்த பாதுகாப்பு உத்தரவாதம் என்றது என்னன்னு சொன்னா நேட்டோ உறுப்பு நாடுகள்கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு ஆயுத பலத்தோட தங்களை காத்துக் கொள்றதுக்காக யுக்ரைனும் இருக்கணும்ன்றது. அதுக்கு தேவையான ஆயுதங்களை 90 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான ஆயுதங்களை யுக்ரைன்
அமெரிக்காட்ட இருந்து கொள்வனவு செய்ய இருக்கு. இது எல்லாமே கடன் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. பதிலுக்கு நாங்களும் உங்கள்ட்ட இருந்து வேணும்னு சொன்னா ட்ரோன்களை கொள்வனவு செய்வோம்னு சொல்லி அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. ஆனா இந்த போர்களுக்கு பின்னால அமெரிக்காவினுடைய ஆயுத வர்த்தகம் எப்படி நடந்து கொண்டிருக்கு என்றதுக்கான, அதுக்கு எப்படி ட்ரம்பும் கூட ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்ன்றதுக்கான ஒரு சில சம்பவங்கள் அண்மைய நாட்கள்லையும் பதிவாகி இருக்கு. அதுக்கான வெளிப்பாடு, அதனுடைய செய்தியை இன்னைக்கு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். 90 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான ஆயுதங்களை யுக்ரைன் அமெரிக்காட்ட இருந்து கடன் என்ற அடிப்படையில் கொள்வனவு செய்ய இருக்கு. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.